நாளைக்கு உதயநிதி அவர்களுக்கு பர்த்டே வேற. அந்த நியூஸ் அமைங்கிடும், மீடியா அந்த நியூஸ் அமைங்கிடும். பர்த்டே கிஃப்ட்டை இதை கொடுப்பாரு யாரு? தாக விஜய். இதுதான் கொடுக்க போறாங்க அவருக்கு. ஆடி போகும்போது இது வந்து வெறும் அதிமுக மட்டும் வீழ்ச்சி கிடையாது, சைமல்டேனியஸா திமுகவும் காணாம போயிடும். ஒருங்கிணைந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேவை. இது அசைக்க முடியாத நம்பிக்கை. எடப்பாடிக்கும் இதுல வந்து உடன்பாடு இல்லை. முயற்சி பண்ணி பார்த்தாரு, பிஜேபி சொல்லி பார்த்தாரு. பிஜேபி வந்து இவரை பயன்படுத்திட்டு கைட்டி விடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ரோட்டில் விடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. நிர்மலா சீதாராமன் பின்னாடியும் போய் நின்னாரு, அமித்ஷாவையும் போய் சந்திச்சாரு. இதுக்கு மேலே அவர் என்ன முயற்சி பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? வெற்றி பெற வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை, தீயசக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரு. இதுக்கு அண்ணன் எடப்பாடி வந்து உறுதுணையாக இல்லை. நாங்கள் பேரும் மூவரும் சேர்ந்து தேவர் திருமுறை மகனார் இடத்துல 3 பேரும் சேர்ந்து தானே பயணிப்புன்னு சொன்னீங்க. சொல்லி 1 மாசம் கூட ஆகலையே, அப்புறம் எப்படி தனித்தனியா? அப்போ 3 பேரும் போறாங்கன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா இல்லையா? அப்படி இல்லைன்னா இவங்க அண்ணன் செங்கோட்டையானன் டைரக்டா போய் கட்சியிலே சேருவார். விஜய் தலைவராக ஏற்றுக்குன்னு அடுத்த ஸ்தானத்தை கேட்பார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல், அதாவது விஜய்க்கு இல்லாத ஒரு இதுனா அந்த இடம் கை குறையுது. எந்த கை குறையுது? செங்கோட்டையன் மாதிரி கட்சி வழி நடத்துறதுக்கோ ஒரு டூர் ப்ரோக்ராம் கரூரில் சொதப்பினானுங்கல்ல, ஆதவ அர்ஜுனா இந்த இவங்கெல்லாம் புஷி இதெல்லாம் சொதப்பிட்டாங்களே, இதெல்லாம் வந்து செங்கோட்டையன் வந்து இந்த பள்ளத்தெல்லாம் சரி பண்ணுவார். தமிழ்நாடு ஃபுல்லாக அவரோட மைண்ட்லேயே மேப் இருக்குது செங்கோட்டையன். அப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதிமுக காலி. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா? செங்கோட்டை அண்ணன் பிஜேபி அவ்வளவு சீக்கிரம் எளிதில் தாவேக்காக்கு சேர விடாது. ஏன்னா அவங்க வந்து இந்த கூட்டணி பலம் இழந்து விடும், என்டிஏ கூட்டணி. அதனால அந்த இப்ப 2 நாளா இருக்கிற ஊசலாட்டம் என்னன்னா, பிஜேபி இருங்க பொறுங்க, 15ஆம் தேதி டிசம்பர் 15 வரைக்கும் போடுங்க, எடப்பாடி நாங்க தூக்கிட்டு உங்களையே தலைவராக போடுறோம். என்னது தூக்கிட்டு உங்களை சேர்க்கலன்னா கட்சியில மீண்டும் இது பண்ணலன்னா உங்களை நாங்க தலைவரா போடுறோன்றது நேத்துல இருந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அண்ணனுக்கு, பிஜேபி தலைவர்கள் முக்கியமா டெல்லியில இருந்து. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கிறேன். நேற்று காலையிலேருந்து இப்போ வரைக்குமே வந்து செங்கோட்டையன் வந்து விஜயனுடைய கட்சி டிவிகேவில் வந்து இணைய போகிறார். புஷி ஆனந்துக்கு அடுத்தபடியாக, அதாவது பொதுச் செயலாளருக்கு அடுத்தபடியாக அமைப்பு செயலாளர் இல்லை துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொறுப்புக்கு வரப்போகிறார் அப்படிங்கிற மாதிரி பல தரப்பட்ட செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. இதனுடைய அடுத்தபடியாக ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அவரோட வீட்டில் இன்னைக்கு காலையில் ஒரு 8:30 மணி போல் கிளம்பி மீடியா தன்னை ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் பக்கத்து தெரு விளையாட்டி வந்து மறுபடியும் வீட்டுக்குள்ளே போயிட்டாரு அப்படின்ட்டு ஒரு செய்தி இருக்குது. என்ன நடக்குது சார்? ஒரே ஒரு விஷயம் சார், அவருக்கு ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவர் கொடுத்தாரு, எல்லாரும் ஒருங்கிணைந்து வெற்றி பெற வேண்டும், மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் அமர வேண்டும், இல்லை அவரே சொந்த தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்றால் கூட கூட்டணி பலம் நம்மளிடம் இல்லை. பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்க்கணுன்றது அவருடைய விருப்பம் மட்டும் இல்லை, அடிமட்ட தொண்டர் ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவர் கொண்டு வந்த தொண்டர்களிலிருந்து புரட்சித் தலைவர் அம்மா வழிநடத்தின தொண்டர் வரைக்கும் இதை விரும்புகிறாங்க. மக்களுடைய நாடி துடிப்பை பார்த்து தான் அவர் வந்து சொன்னார், நம்ம மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்றால், ஏன் கோபி தொகுதியில் அவரே வெற்றி பெற வேண்டும் என்றால் கூட ஒருங்கிணைந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேவை. இது அசைக்க முடியாத நம்பிக்கை. எடப்பாடிக்கும் இதில் வந்து உடன்பாடு இல்லை. முயற்சி பண்ணி பார்த்தாரு, பிஜேபி சொல்லி பார்த்தாரு. பிஜேபி வந்து இவரை பயன்படுத்திட்டு கைட்டி விடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ரோட்டில் விடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. நிர்மலா சீதாராமன் பின்னாடியும் போய் நின்னாரு, அமித்ஷாவையும் போய் சந்திச்சாரு. இதுக்கு மேலே அவர் என்ன முயற்சி பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? வெற்றி பெற வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை, தீயசக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரு. இதுக்கு அண்ணன் எடப்பாடி வந்து உறுதுணையா இல்லை, பி டீம் ஏ டீம்னு கிண்டல் பண்றாரு. இல்லை நான் என்னுடைய ஆலோசனையை சொல்லிட்டேன், சரி நீங்க வெற்றி பெறதுக்கு என்ன சொன்னீங்களா? இல்ல அவர் சொன்னார், செங்கோட்டையான சொல்றது, நீங்க வெற்றி பெறதுக்கு உங்க கையில இருக்கிற இதை சொல்லுங்க, உங்களுடைய வியூகத்தை சொல்லுங்கன்னா அதுக்கு இவங்க கையில ஜனவரிக்கு மேல் கூட்டணி வலுவான கூட்டணி அமையன்றாங்க. 2021 வலுவான கூட்டணி இல்லை, 2024 வலுவான கூட்டணி இல்லை, ஈரோடு கிழக்கு தொகுதியில் வலுவான கூட்டணி இல்லை, எதுலுமே விக்கிரவாண்டியில் தேர்தல் புறக்கணிப்பு, திரும்ப மீண்டும் வலுவான கூட்டணி. எப்பவுமே வலுவான கூட்டணி இல்லாத போது திடீர்னு எப்படி கூட்டணி வரும்? இப்போ இந்த செங்கோட்டையனுடைய இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இந்த பக்கம் டிவிக்கே இல்லைன்னா டிஎம்கே, 2 தான். அவர் வந்து கொள்கை புரட்சி தலைவருக்கு அப்புறம் புரட்சி தலைவர் இந்த மாபெரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி கூட அவரோட சீனியரிட்டியில் கம்மி தான். அண்ணன் தான் சீனியர், புரட்சி தலைவரை விட அம்மா ஜெயலலிதாவை விட பெரிய சீனியர் யாருன்னா அண்ணன் செங்கோட்டையன் தான்.
அவர் புரட்சி அடுத்த இடத்துல இருக்கிறவர், அவரும் அடுத்து அவருக்கு ஈக்குவலான ஒருத்தருக்காருன்னா அண்ணன் பண்ருட்டியார். இவங்க 2 பேர் தான் இப்போ இருக்கிறதுலே உயிருடன் இருக்கிறதுல இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அண்ணன் பண்ருட்டியாருக்கு 88 வயசு ஆயிருக்கு, இவருக்கு ஒரு 82 வயசு ஆயிருக்கு. அது இருந்தாலும் இவங்க சொல்கிறது ஆலோசனையை 2 பேர் சொல்கிற ஆலோசனையை அண்ணன் எடப்பாடியார் கேட்கறதில்ல. அவங்க என்ன சொத்துலையா பங்கு கேட்குறாங்க, இல்லை ஆட்சியில் பங்கு கேட்குறாங்களா, இல்லை கட்சியில் பங்கு எதுவுமே கேட்கலையே. வருத்தம் தெரிவிக்க சொன்னாங்க, வருத்தமும் தெரிவிச்சிட்டார் அண்ணன் ஓபிஎஸ். இவருக்கு என்ன பிரச்சனை, இவங்களெல்லாம் சேர்த்துக்கிறதுல இவருக்கு என்ன பிரச்சனை? நீ தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்ட, நீ தான் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்ட, எல்லாத்தையும் அவங்க தான் ஏற்றுக்கிறாங்களே, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? ஏன் தயக்கப்படுற? உங்களை நேரில் பார்த்தா ஏன் பயப்படுற பழனிசாமின்னு கேட்குறேன். ஓகே, இப்போ இந்த எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு டிவிகே பக்கம் போறது அப்படிங்கிற எடுத்திருக்க முடிவு எப்படி பாக்குறது? இல்லை சார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவோட போகிறத தொண்டர்கள் திமுகவோட போகிறத எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியல. அண்ணன் சேகர் பாபு போனார், தம்பி செந்தில் பாலாஜி போனார், அவங்களாம் முயற்சி பண்ணிட்டு தான் போனாங்க. ஃபஸ்ட்டு இங்கே அதிமுகவில் ஒர்க் பண்ணிட்டு திரும்ப மீண்டும் அதிமுக சேர்த்து தான் தங்க தமிழ்ச்செல்வன் எல்லாருமே முன் வந்தாங்க. யாரையுமே எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்கல. அந்த கோவத்தை சரியாக பழி தீக்கணும்னு போனால் எங்கே போகணுன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் திமுக தான். எடப்பாடியை ஒழிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தானுங்கன்னா அது எங்கே போகணுன்னா அது திமுக தான் போகணும். அந்த வேலையை சென்னை மாவட்டத்தில் அண்ணன் சேகர் பாபு செவ்வனை செய்து வருகிறார். கரெக்டு தானே? அவரை இவங்களால ஈடு கொடுக்க முடியல. அதுக்கான சென்னை மாவட்டத்தில் எடப்பாடியே சொல்கிறார். போன 2 நாள் முன்னாடி நேற்று நடந்த வீடியோ கால் மூலியமா சென்னை மாவட்டத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் கூட ஒழுங்கா இல்லை, நீங்கள் யாருமே இதை பார்க்க மாட்டீங்க, எஸ்ஐஆர் படி கிட்ட பண்ணலை அப்படின்னு சொல்றாரு. ஆனா அம்மா இருக்கும்போது சொல்ல மாட்டாங்க. பண்ணலன்னா அடுத்த நிமிஷம் எடுத்துருவாங்க. உன்னால எடுக்க முடியலையே. அதான் இப்ப பொதுக்குழு கூட்டி இருக்காங்களே. இப்ப நான் என்ன கேட்கறேன், ஒரு பொதுச் செயலாளருக்கு நீக்கத்துக்கு பொதுக்குழு தேவையா? மாவட்ட செயலாளர் நீக்க பேசிட்டு நான் அங்க போய் நீ நீக்கிட்டு பொதுக்குழுல நீ அம்மா இப்படிதான் கேட்டு தான் பண்ணாங்களா? பொதுக்குழு செயற்குழு வச்சுதான் உன்னை நீக்கினாங்களா? ஆக்ஷன் மந்திரியா இருந்தாலும் சரி, அவன் எம்எல்ஏ இருந்தாலும் சரி, துணை முதலமைச்சர் அம்மா தூக்கி வெளில அடிச்சாங்கல்ல. அது மாதிரி தூக்கி வெளில அடிக்கிறதுக்கு உனக்கு திராணியே தெம்போ இல்லை. சென்னை மாவட்டத்தில் நாங்கள் சொல்கிறோம், ஒரு மாவட்ட செயலாளர் சரியில்லைன்னு தானே சொல்கிறோம், எக்ஸப்ட் ஆதிராஜனம் தவிர. இப்போ செங்கோட்டையனோட முடிவு எப்படி சார் பார்க்கறது? செங்கோட்டையோட முடிவு தாவா கேட்க நேற்று சாயந்தரம் வரைக்கும் அவர் போகிறதா எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை அஃபிஷியலாக. அண்ணன் வைத்தியலிங்கம் திட்ட கூட காலையில் நான் ஃபோனில் தொடர்பு கொண்டேன். அண்ணா இந்த மாதிரி என்னன்னா நீங்கள் எல்லாரும் ஒருத்தமையாக தானே இருக்கிறீங்க, 3 பேரும் டிடிவி சார், நீங்கள் எல்லாம் ஓபிஎஸ் சொல்லலாம். ஏன்னா திடீர்னு அவர் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அவர் அந்த முடிவு எடுத்தால் நீங்கள் அந்த முடிவு பிரகாரம் பின்தொடர் இல்லைப்பா. நேற்று மாலைக்கும் அவர் என்கிட்ட பேசினார். அது மாதிரி அவர் எந்த தகவலையும் அவர் சொல்லலை. அப்படி போகிறது ஓபிஎஸ் அழிச்சு தானே போவார். நாங்கள் பேர் 3 பேரும் சேர்ந்து தேவர் திருமுறை மகனார் இடத்துல 3 பேரும் சேர்ந்து தானே பயணிப்புன்னு சொன்னீங்க. சொல்லி 1 மாதம் கூட ஆகலையே. அப்புறம் எப்படி தனித்தனியா? அப்போ 3 பேரும் போறாங்கன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா இல்லையா? அப்படி இல்லைன்னா இவங்க அண்ணன் செங்கோட்டையானன் டைரக்டா போய் கட்சியிலே சேருவார். எங்க டிவிகேல அவர் நீங்க சொல்ற மாதிரி புஷியானதுக்கு அடுத்த இடத்துக்கு போக மாட்டார். விஜய்க்கு அடுத்த ஸ்தானத்தை கேட்பார். அதாவது விஜயகாந்துக்கு எப்படி பண்ருட்டி ராமச்சந்திரனோ அது மாதிரி அடுத்த விஜய் தலைவராக ஏத்துக்குன்னு அடுத்த ஸ்தானத்தை கேட்பார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல், அதாவது விஜய்க்கு இல்லாத ஒரு இதுனா அந்த இடம் கை குறையுது. எந்த கை குறையுது? செங்கோட்டையன் மாதிரி கட்சி வழி நடத்துறதுக்கோ ஒரு டூர் ப்ரோக்ராம் கரூரில் சொதப்பினானுங்கள, அதை அர்ஜுனா இந்த இவங்கெல்லாம் புஷி இதெல்லாம் சொதப்பிட்டாங்களே, இதெல்லாம் செங்கோட்டையன் இந்த பள்ளத்தெல்லாம் சரி பண்ணுவார். தமிழ்நாடு ஃபுல்லாக அவரோட மைண்ட்லேயே மேப் இருக்குது செங்கோட்டையன். அப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதிமுக காலி. அப்போ அந்த மைண்ட்லேயே மேப் இருக்க அந்த ஒரு மாஸ்டர் மைண்டு பண்ருட்டியார் இல்லை, பண்ருட்டியாரை கூட தள்ளி வச்சு பண்ருட்டியார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதை கூட தள்ளி வச்சுட்டு இவரை முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னா அந்த இதுதான் ப்ரோக்ராம் ஆர்கனைசர், கட்சி ஆர்கனைசர் அவர். அது கண்டிப்பாக அப்படி போனார்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சரி பாதி வீழ்ச்சி அடையும். எது அங்கே என்ன வெற்றிடம்னா, யாரும் அதிமுக விஜய் பிடிக்குது, ஆனால் யாரும் அங்கே போக மாட்டாங்கன்னா புஷி ஆனந்த் அங்கே தடுக்கிறாப்புல அதிமுக தொண்டர்களை. அவங்க ரசிகர் தான் நாங்கள் முன்னுரிமை கொடுப்பேன்றாரு. அதனால ஒரு தயக்கம் இருந்தது. அது அண்ணன் செங்கோட்டையன் நாங்கள் போயிட்டாருன்னா வலுவான ஒரு தலைமை பிடிப்பு அங்கே இருந்தால் எல்லாரும் போயிடுவாங்க. அதிமுகலேருந்து ஒரு தலைவர் அங்கே இருந்தாங்கன்னா அவரை நம்பி போவான். அவருடைய பிரச்சனை தொண்டனுடைய கருத்து, அவருடைய பிரச்சனை எல்லாத்தையும் எடுத்து உரைக்கிறதுக்கு அங்கே எங்களுக்கு அதிமுக தலைமை அங்கே இல்லைல்ல. புரட்சி தலைவர் கூடங்க கட்சி விட்டு வெளில வரும்போது 1972 வெளில வரும்போது அவர் பின்னாடி ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் போகிறாங்க. யார்? திருவள்ளூர் மாவட்டத்தில் SM துரைராஜ் தான் போனார். அவ்வளோ பேர் கலைஞருக்கு எதிர்ப்பு தெரியும், ஆனால் யாருமே கலைஞர் விட்டு வரல, நம்பலை. புரட்சி ஒரு நடிகர் இந்த அளவுக்கு சைன் ஆவாரா? ஒரு நடிகரால் கூத்தாடியால் இதெல்லாம் பண்ண முடியுமா? கலைஞர் எடுத்து அரசியல் பண்ண முடியுமா? இப்படிலாம் பல கேள்வி. ஆனால் புரட்சி தலைவர் என்ன பண்ணார்னா, ஃபர்ஸ்ட்டு திமுகலேருந்து வந்தவங்களுக்குலாம் முன்னுரிமை கொடுத்தார். அவர் ரசிகர் பின்னாடி வச்சுக்கினார். அவங்களுக்கு ஒரு 25% மிச்சம் 75% அரசியல்வாதியை உள்ளே கொண்டு வந்தார். இல்லைன்னா என்ன நிகழ்வு நடக்கணும்னா, இவங்களெல்லாம் எல்லாம் ஆட்டோக்காரன் ரிச்சாக்காரன் இப்படி சாமானியவனு தானே இருக்கிறான் அந்த ரசிகர் மட்டத்தில்.
ஒரு சிலர் இருப்பான் பணக்காரனா, ஆனால் முக்கால்வாசி பேர் போஸ்டர் ஓட்டுனுவேன் விஜய்க்கு, அப்படிப்பட்டவங்க இருக்கிறான். அவங்களெல்லாம் ஈஸியாக விலை கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் பர்ச்சேஸ் பண்ணிடும். இந்த வார்த்தையை நான் சொல்லலை, அண்ணன் பண்டுட்டியார் என்கிட்ட சொன்னார். பண்டுட்டி ராமச்சந்திரன் என்ன சொன்னார், ஈஸியாக வந்து இதை வந்து நான் வந்து விஜயகாந்த் கூட இருக்கும்போது இது மாதிரி ஒரு விஷயத்த நாங்கள் அனுபவப்பட்டிருக்கிறோம், விலைக்கு வாங்கிட்டாங்க எல்லாரையுமே. அதுக்கு உதாரணம் அம்மாவே 8 எம்எல்ஏ மாப்பா பாண்டியராஜன்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி ஈஸியாக விலை போயிடுவாங்க. அதனால இவங்க விஜய் நல்லா தான் அரசியல் பண்ணுறாரு. ஆனால் என்னன்னா 75% வந்து கட்சிக்காரங்க இல்லை, அதில் 25% தான் கட்சிக்காரங்க இருக்காங்க. அரசியல்வாதி இருக்கணும், அரசியல்வாதி இருந்தால் தான் நாளைக்கு எம்எல்ஏ சீட்டுக்கு அது இதில் நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். யாருக்கு? அவங்க ரசிகர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அன்ட்ரைன்டு ரசிகர்களை வச்சுட்டு நம்ம ஆட்சியை அமைக்க முடியாது. அதான் இப்போ செங்கோட்டையன் பண்ண போறாரு. அது செங்கோட்டையன் போனால் அதை பண்ணுவார். அடுத்து பண்டுட்டி ராமச்சந்திரன் கண்டிப்பாக போவார். அப்போ என் மூலியமா ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திட்டாங்க. நான் தான் அந்த பேச்சுவார்த்தைக்கு போனேன். பண்டுட்டியாரும் அங்கே போறாரு. ஏற்கனவே இவரும் வேறு நம்ம இன்னொரு சீடர் செஞ்சி ராமச்சந்திரன் அவரும் அங்கே போறாரு. இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் செஞ்சி ராமச்சந்திரன் தான் பெரிய லெவலுக்கு ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே கேண்டிடேட்ல எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபர். பட் அது வந்து தோல்வியில் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பலமான கைகள் எல்லாமே ஒரே ஒரு விஷயம் சார், அங்கே சிவி சண்முகம் இவ்வளோ வாய் கீழ்ச்சார்ல நேற்று சிவி சண்முகம். ஆமா, அந்த வாய் கீழ்ச்சோட 18,000 ஓட்டில் தோக்குறான். எங்க பாமக ராமதாஸ், அவங்க அப்பா ராமதாஸ் இருக்கிறாரு, அவங்க அப்பா ராமதாஸ் கூட்டணியில் இருக்கும்போது தோத்தான். அவனுக்கு எதுக்கு இவ்வளோ வாயின்னு தான் கேட்குறேன். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா, செங்கோட்டையன் பிஜேபி அவ்வளோ சீக்கிரம் எளிதில் தாவேக்காக்கு சேர விடாது. ஏன்னா அவங்க வந்து இந்த கூட்டணி பலம் இழந்து விடும், என்டிஏ கூட்டணி. அதனால் அந்த இப்போ 2 நாளாக இருக்கிற ஊசலாட்டம் என்னன்னா, பிஜேபி இருங்க பொறுங்க, 15ஆம் தேதி டிசம்பர் 15 வரைக்கும் போடுங்க, எடப்பாடி நாங்கள் தூக்கிட்டு உங்களையே தலைவராக போடுறோம். என்னது எடப்பாடியை தூக்கிட்டு உங்களை சேர்க்கலன்னா கட்சியில் மீண்டும் இது பண்ணலன்னா உங்களை நாங்கள் தலைவராக போடுறோன்றது நேற்றுலேருந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அண்ணன் பிஜேபி தலைவருங்க, முக்கியமாக டெல்லியிலேருந்து. அதில் இப்போ பர்டிகுலராக நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து ஃபோனில் இருக்காங்க, அவசரப்படாதீங்க. எடப்பாடி வேலுமணிலாம் இப்போ ஒதுங்கி இருக்காங்க. இவர் செங்கோட்டையன் போயிட்டாருன்னா கொங்கு மண்டலமே அவுட்ரான்றான். செங்கோட்டையன் போயிட்டு நம்ம இருக்கிற ஒரே சக்தி எதிரானா செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் தாவேக்கா கூட சேர்ந்துட்டாருன்னா அவங்க சக்தியே முடிஞ்சு போச்சு. எடப்பாடி போய் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கூட்டம் போட்டாலும் இவர் விஜயை வச்சு ஃபஸ்ட்டு கூட்டமே கோபியில் போட போகிறாரு. யார்? செங்கோட்டையன். ஒரு காலம் சேர்ந்தாருன்னா ஃபஸ்ட்டு கூட்டம் கோபி. எடப்பாடி கூட்டமும் விஜய் கூட்டமும் ஒன்றாயிடுமா? விஜய் கூட்டம் எப்படி இருக்கும்? ஈரோடவே திக்கி திணறி சம்பிச்சிடும். கரூர் மாதிரி 150 மடங்கு செயல்படக்கூடியவர் யாரு? செங்கோட்டையன். அவரோட ஆற்றலும் அறிவும் சிந்தனையும் இங்கே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருக்குன்னா ஒருத்தருக்கு இருக்கா? இன்னும் அவ்வளோ சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்க மாட்டார். ஒருவேளை பிஜேபியினுடைய பிடியையும் தாண்டி போயிட்டாருன்னா என்ன நடக்கும்? அதிமுக கதை முடிஞ்சிடும். தாவேக்கா முதலமைச்சர் விஜய் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது. செங்கோட்டையனுக்கு பிஜேபி என்ன பண்ணும்? சொன்னதை மீறி பண்ணா அவர் கதிர் இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துறாரு. சொத்து குவிப்பு ஒரு அமலாக்கத்துறையை வச்சு ரைடு பண்ணுவாங்க. வேற இருக்கு இன்ஜினியரிங் காலேஜ். அது கோயம்புத்தூர், இங்கிருந்து கோபிலிருந்து கோயம்புத்தூர் போற வழியில இருக்கு. ஒரு பையன் பேர்ல இப்ப ஸ்டார்ட் பண்ணாதான். ஆமா, இப்ப போன ஆட்சியில ஸ்டார்ட் பண்ணது. இப்போதைக்கு அந்த முடிவு எந்த வகையில இருக்கு? இது வரைக்கும் போலாம். ஏன்னா இன்னைக்கு பதவியை ராஜினாமா பண்றாங்க. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்றது உறுதி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா போறாருன்னு அர்த்தம். நாளைக்கு உதயநிதி அவர்களுக்கு பர்த்டே வேற. அந்த நியூஸ் அமைங்கிடும், மீடியா அந்த நியூஸ் அமைங்கிடும். உதயநிதிக்கு பர்த்டே முடிஞ்சிடும். பர்த்டே கிஃப்டா இதை கொடுப்பாரு யாரு? தாவேக்கா விஜய். பர்த்டே கிஃப்டா? அது நல்ல விஷயம் தானே. பர்த்டே கிஃப்டா இதுதான் கொடுக்க போறாங்க அவருக்கு. ஆடி போகும்போது இது வந்து வெறும் அதிமுக மட்டும் வீழ்ச்சி கிடையாது, சைமல்டேனியஸா திமுகவும் காணாம போயிடும். அந்த கொங்கு தொகுதி அப்படிங்கிறத வச்சு மட்டும் சொல்றீங்க? நான் கொங்கு தொகுதி மட்டும் இல்லை, ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிடம். அவர் வந்து தொண்டர்களால் ஏற்கப்பட்ட ஒரு தலைவர். அம்மா இருக்கும்போது ஆனால் அம்மாவுக்கு அடங்கி இருப்பார். அம்மா எத்தனை வாட்டி சோதனை வந்தாங்க அத்தனை வாட்டி போய் இருப்பார். தவிர அவர் சிந்தனை செயல் எதுவுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிடத்துக்கு எதிராக இருக்காது. இப்போ கூட அவர் என்ன சொன்னார்? அந்த 6 பேரில் சிவி சண்முகம் போனா இல்லை, அன்னைக்கு இது சேர்க்கணும்னு தானே சொன்னேன். நேற்று எதுக்கு மாற்றி பேசுகிற? ஒரே ஒரு விஷயம், சிவி சண்முகம் நேற்று மாலை போட்டுருந்தார் நினைக்கிறேன். கார்த்திகை மாதம் அவர் எப்பவுமே ஐயப்பன் கோயில் போவார். அவர் தண்ணியில் இருந்தால் பேசினா நம்பலாம், அவர் தண்ணி அடிக்காமல் பேசினா தான் நம்ப முடியாது. சிரிக்காதீங்க, நாங்களாம் கூட இருந்தோம். அவர் உண்மையிலே தண்ணியில் இருந்தால் உண்மையாக பேசுவார். தண்ணி அடிக்காமல் நிதானமாக மாலை ஐயப்பன் சாமி மாலை போட்டிருந்தா அவர் நிதானம் இருந்து பேசுவார். அதனால் சண்முகத்தை இனிமேல் நாங்கள் பேட்டி கொடுத்தாந்தா நீ தண்ணி வச்சுட்டு பேட்டி கொடுப்பா சண்முகம் தான் நாங்கள் கேட்குறோம். இந்த அளவுக்கு உண்மைதாங்க சொல்கிறேன். நீங்கள் வேணால் பாருங்கள், தண்ணி வச்சா ஸ்டெடியாக பேசுகிறேங்க அண்ணன். தண்ணி அடிக்காமல் பேசுனா நேற்று பேசினாரு பாருங்க. என்னடா அது? என்னடா பேசுற நீ? செங்கோட்டையோட கால் தூத்துக்கு நீ நிகராவேடா நீ? உன்னால் அந்த இது வரைக்கும் தோத்ததே கிடையாது தெரியுமா? 96 இந்த அம்மா தோத்தாங்க, இது பண்ணாங்க பாருங்க கோபியத்தில் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர். அந்த நீ 2 முறை 3ஆவது முறை உன்னால் ஜெயிக்கிறது வக்கு இல்லை. நீ பேசலாமா? சண்முகத்தை பார்த்து கேட்குறேன் நான். உனக்கு பேசுறதுக்கு ஏதாவது யோகிதா இருக்குதா? செங்கோட்டையனை பற்றி பேசுறதுக்கு
உனக்கு என்னடா தெரியும், நீ ஈஸியாக வந்துட்ட. நானும் ராதா எத்தனை நாள் சண்முகம் வீட்டாண்ட போய் நின்று இருக்கோம் அண்ணன் நானா? உனக்கு இந்த பதவி பிச்சை போடுது யார்? அன்றைக்கி ஆதிராஜன் சொல்லி டிடிவி, அப்பேற்பட்ட டிடிவி உனக்கு பதவி வாங்கி கொடுத்த டிடிவியே நீ கேவலப்படுத்துறது தானே டிடிவி சாரியே. நன்றின்னு ஒருத்தர் இல்லாதவங்க யாரானா உலகத்திலே ஒருத்தர் பார்க்க முடியும் நான் அதிமுகவில், அது சிவி சண்முகம் தான். அவங்க அப்பாவும் அப்படி தான். புரட்சி தலைவர் படத்தை கொளுத்துனானுங்க, திருப்பத்தூர் தலைவர் வீட்டில் மண்ணள்ளி போட்டானுங்க. இவ்வளோத்தையும் பொறுத்து இந்த புரட்சி தலைவர் அவர் மேலே எந்த நடவடிக்கைகளும் கட்சியில் சேர்க்கலை, சாவர வரைக்கும் சேர்க்கலை. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட நான் தான் இட்டு போகிறேன், அம்மா இந்த மாதிரிம்மா எங்க இவர் வேணுகோபால் கவுண்டரோட பையன்மா, ஆக்சுவலி சென்னாரெட்டி கேஸில் A1 குற்றவாளி வந்து சண்முகம் தான்மா, இதை மறைச்சிட்டாப்புல. அப்புறம் இந்த SS பன்னீர்செல்வம் மாவட்ட செயலாளர் அதிமுக மாவட்ட செயலாளர்னு சொல்லி இன்னொரு பையம்மான்னு சொன்னோன்னே அம்மா மன்னிச்சு ஒன்று MLA ஆக்கி மந்திரி ஆகினாங்களா இல்லையா? தலைவர் மண்ணள்ளி போட்டவனுக்கு அம்மா மந்திரி பதவி கொடுத்தாங்க. மண்ணள்ளி போட்டது இல்லையா? யாரா இப்போ 1 லட்சம் புரட்சி தலைவர் வீட்டில் மண்ணள்ளி போட்டோம் உலகத்தில் எவனா கேள்விப்பட்டிருக்கியா? இவனுக்குலாம் ஓட்டு போட்டுவான், இவங்களாம் ஜெயிச்சிருவானா? சண்முகத்தை சொல்கிறேன், ஆம்பளை தான் அவனை விழுப்புரத்தில் நிற்க சொல்லு, ஜெயிச்சு காமிக்க சொல்லு இந்த வாட்டி. இப்போ இந்த செங்கோட்டையனோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவரோட ராஜினாமாவை பொறுத்து தான் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்னு இருக்கா? இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணால் நீங்கள் சொல்கிற மாதிரி நாளைக்கு போவார். அப்படி ராஜினாமா பண்ணலன்னா போக மாட்டார். இப்போ நீங்கள் பேசின வரைக்கும் என்ன நல்லா நேற்று சாயந்தரம் வரைக்கும் அது மாதிரி ஒரு முடிவு இல்லைன்னு தான் அண்ணன் வைத்திலிங்கம் சொல்கிறார். அப்படி இருந்தால் இவங்க 3 பேரும் ஒட்டுக்க போவாங்களே, தனியாக போக மாட்டாங்க. ஏன் இப்போ ஓபிஎஸ் தனி கட்சி வச்சு கூட்டணி வைப்பார்? அதுக்கு அவங்ககிட்டயே போய் சேர்ந்துக்கலாமே. இல்லை ஒருவேளை நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடி வர்றேன் அப்படிங்கிற மாதிரி போனால் மொத்தமாக போவாங்க, எழுச்சியாக போவாங்க. அதனால் பத்திரிகை சொல்கிறது அத்தனையும் உண்மைன்னு மறுக்க முடியல. இது பொய்யும் கூட இருக்கலாம், ஃபேக் நியூஸாக கூட இருக்கலாம். ஃபேக் நியூஸ் இந்த அளவுக்கு வந்து இருக்கும். ஃபேக் நியூஸ் தான் சீக்கிரமாக பரவும், உண்மை கொஞ்சம் லேட்டாக தான். ஃபேக் நியூஸ் ஒரு நாளோட முடிஞ்சிடும், 2 நாளாக நீடிக்குது அப்படிங்கிறது. அதுதான் சொன்னேன், அவர் மறுக்கவும் இல்லை ஆதரிக்கவும் இல்லை. நேற்று பார்த்தீங்களா? இல்லை எதுவுமே பேசாமல் போகிறப்ப தான் சந்தேகம் வருது. அதுதான் சொல்கிறேன், அவர் வந்து சந்தேகத்தை இது பண்ணுறாரு. அங்கேருந்து மத்தியிலேருந்து இன்னும் மத்திய பிஜேபி NDA கூட்டணி தமிழ்நாட்டில் அவங்க அதுக்கு வெஸ்ட் பெங்காலில் எவ்வளோ தூரம் வரணும்னு முடிவு பண்ணியிருக்காங்களோ அந்த அளவு, அதை விட மேலே இல்லைன்னா 2029 மீண்டும் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்ததுன்னா பிஜேபி 2029 பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி கிடையாது. 2026 DMK வந்தா மீண்டும் பிஜேபி ஆட்சி 2029 இல்லை, எழுதி வச்சுங்க. அதுதான் எதுவும் சொன்னார் ஸ்டாலின். அவ்வளோ சீக்கிரம் அது வந்து வெறும் தமிழ்நாட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, ஆல் இந்தியா விஷயம். அது மறுபடியும் 4வது தடவை உட்கார வச்சாச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாருன்னு சொல்றாங்க. ஆமாம், பிஜேபி மீண்டும் இல்லை, திமுக மீண்டும் 2024 2வது முறை ஆட்சி கட்டில் மீண்டும் உட்கார்ந்தாங்கன்னா மிகப்பெரிய பின்னடைவை பிஜேபி சந்திக்கும். அதனால அவங்க அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்கன்றது தான் என்னுடைய கணக்கு. எது பிஜேபி ஆமாம், எடப்பாடியை வழிக்கு கொண்டு வருவாங்க, இவங்களை NDAல இணைப்பாங்க. அப்படி இல்லைன்னா தாவேக்காவோடு சேர்த்து நீங்கள் அங்கே போங்க, தாவேக்கா கூட அவங்க இணைவாங்க. யார்? விஜய் விருப்பப்பட்டா, விஜய் விருப்பப்பட வைப்பாங்க. அவங்க அந்த கரூர் இன்சிடென்ட்டில் CBI கேஸில் கண்டிப்பாக அதுக்கான லகான டைட் பண்ணுவாங்க பிஜேபி. அவங்களும் அரசியல் தானே பண்ணுவாங்கன்னா அவிலா பண்ணுவாங்க. அதனால் செங்கோட்டையனுக்கு ஒரு சில ஏன் வெளிப்படையாக சொல்லலை, ஏன் அவர் ஆதரவாளர்கள் கல்வி வாங்கின இது வரைக்கும் அவர் சொல்லலை. இவர் போய் சேர்ந்துட்டு அப்புறமா கூட்டுறது முக்கியம் இல்லை, எல்லாரும் ஆதரவாளரோடு போய் சேர்ந்தா தான் மரியாதை. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த எடப்பாடி எதிர்ப்பாளர்கள் தான் அவருடைய ஆதரவாளர்கள். ஒட்டுமொத்த எடப்பாடியோட எதிர்ப்பாளர் தான் நல்லா பதிவு பண்ணிக்கங்க, அவருடைய ஆதரவாளர்கள். அத்தனை பேரும் போனால் நாடு தாங்காத, விஜய் தாங்க மாட்டார். இன்னைக்கு செங்கோட்டையனோட அழைப்பு கொடுத்துருந்தாருன்னா எல்லாம் லாரியாக பஸ்ஸாக எல்லாம் வந்து சேர்ந்துருப்பான், தமிழ்நாடே தாங்கியிருக்காது. அப்போ அவர் கொடுக்கல. அப்போது வைத்திலிங்கம் அண்ணன் சொல்கிறது கூட உண்மையாக இருக்கலாம். நேற்று மாலை வரை அவர் எந்த முடிவும் எடுக்கவில்லை. ஏன்னா நான் அவரை கேட்டேன், நீங்கள் போக போகிறீங்களான்னு. 5ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் போடுங்கன்ட்டார். யார்? இவர் வைத்திலிங்கம் அண்ணன். 5ஆம் தேதி டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் ஒருத்தநாடு அண்ணன் வைத்திலிங்கம் முன்னாள் அமைச்சர் என்ன சொன்னார், பொறுப்பா 5ஆம் தேதி எல்லாம் நல்லது நடக்கும்னு ஒரு சொல்கிறார். அப்போ பிஜேபி ஏதோ கலா இறங்கி அதுக்குள்ளே பண்ண போகுது. ஏன்னா அது 10ஆம் தேதி நம்ம பொதுக்குழு வச்சுருக்காரு. யார்? எடப்பாடி. கடைசி அவர் நடத்தக்கூடிய கடைசி பொதுக்குழு அதுவாக தான் இருக்கும். யார்? எடப்பாடி நடத்தக்கூடிய கடைசி பொதுக்குழு அதுவாக தான் இருக்கும். அவர் தலைமையில் நடக்க போகிறார். அதுக்கப்புறம் அவர் பொதுச் செயலாளரும் இருக்க மாட்டார். இந்த சரியான நேரத்தில் சரியான முடிவுகளில் பொதுச் செயலாளரும் இருக்க மாட்டார். இந்த இயக்கத்துக்கு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க மாட்டார். இதுதான் வந்து பிஜேபி தலைமை எடுத்திருக்கிற முடிவு. உனக்கு கடைசி சந்தர்ப்பம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு தான் அந்த முடிவு. அவர் வேறு வழி இல்லை. ஏன்னா இன்றைக்கி செங்கோட்டையனுடைய அவர் தாவேக்கா அது ஒரு முன்னோட்டமாக கூட இருக்கலாம். அவர் டிடிவி சாரோட ராஜதந்திரம் மூலியம் நீ முதல்ல போய் ஷேக் கொடு, போனோன்னா அதிமுக கலகலத்து போயிடும். செங்கோட்டையன் நாளைக்கு சேர்ந்தாருன்னா அதிமுக கலகலத்து போயிடும். அதிமுக சாரசாரியா தமிழ்நாடு முழுக்க செங்கோட்டையன் பின்னாடி படையெடுக்க ஆரம்பிச்சிருவான். விஜய் பின்னாடி படையெடுக்க மாட்டான், ஆனால் செங்கோட்டையன் பின்னாடி கண்டிப்பாக படையெடுப்பான். ஏன்னா அங்கே ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் அதிமுக பழம்பெரும் தூண் அங்கே போயிடுச்சு. இனிமேல் அதிமுக நமக்கு வேலை இல்லை அப்படின்னு கொங்கு மண்டலம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மண்டலம். ஏற்கனவே முக்குலத்தூர் மண்டலம் ஃபுல்லாக டெல்டா தென் மண்டலம் கண்டல் மண்டலம் திருச்சியிலேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த பக்கம் தஞ்சை மண்டலேருந்து சென்னை எங்கேயுமே அதிமுக தொண்டை சோர்ந்து போயிருக்கிறான்.
அவன் அதை தான் கேட்குறான். மாவட்ட செயலர் நீ சரியாக வேலை செய்யற, மாவட்ட செயலர் நடவடிக்கை எடுக்கணும். அம்மா இருக்கும்போது நாங்கள் இப்படி தான் வேலை செய்தோம், நீ இருக்கும்போது இப்படி தான் வேலை செய்கிறோம். அன்றைக்கி அம்மா தலைமையாக சென்னை மக்கள் ஏற்றுக்கினாங்க. அன்றைக்கி அதனால் சென்னையில் எல்லாம் ஓட்டு போட்டான், ஜெயிச்சாங்க. உன் தலைமை பிடிக்கல, நீ மாறியான்னா எங்களை மாற்றுனீங்கிற அப்படின்றான். உனா எத்திக்கான்றான் யார் மாவட்ட செயலர் சென்னையில் இருக்கிற. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கங்க.